Hello everyone, welcome back to Learn Grammar with Ace. நம்மளோட கிராமர் லெசன்ஸ் இப்போ எப்படி போயிட்டு இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க நான் நம்புகிறேன். இன்னைக்கு நாங்கள் Day 17ல இருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற லெசன் அக்ரிமெண்ட்னா என்ன? என்னோட ஃபர்ஸ்ட் லெசன்லேயே சொன்னேன், கிராமர் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அன் அக்ரீட் வே ஆஃப் ஸ்பீக்கிங். ஒரு அக்ரிமெண்ட்டோடு பேசணும். நான் சொன்ன மாதிரி அந்த அக்ரிமெண்ட் நான் தூங்கினான்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட். இப்போ அக்ரிமெண்ட்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். When putting together sentences, the verbs you use have to agree with the subject, person or thing they are talking about. இப்போ நம்ம பேசும்போது சப்ஜெக்ட் டு வேர்புக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல இதுக்கு முன்னாடி லெசன்ல நீங்க என்ன பார்த்தீங்க? ஷீ டாக்ஸ் தான் பார்த்தீங்க. ஷீ டாக் வந்து ராங், அது அக்ரீட் இல்லை. இட்ஸ் நாட் த ரைட் அக்ரிமெண்ட். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் அது கூட டீட்டெயில்டா அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள போகலாம். ஓகே, இஃப் த சப்ஜெக்ட் அண்ட் த வேர்ப் டோன்ட் அக்ரி, த சென்டென்ஸ் won't communicate clearly. அதே மாதிரி தான் நான் தூங்கினான் அப்படின்னு சொன்னா தமிழ்ல எப்படி அது அர்த்தமே இல்லாத ஒரு சென்டென்ஸ் மாதிரி இருக்குதோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ்ல கரெக்டான சப்ஜெக்டுக்கு கரெக்டான வேர்ப் அக்ரிமெண்ட் போடலன்னா தென் இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஓகே, ஐ கோஸ் ஹோம் அப்படின்னு சொன்னா என்ன? Wrong. I go home மட்டும்தான் சொல்லலாம். I goes wrong. So here I is the first person singular. So you would have to say I go home. I goes home சொல்ல முடியாது. I go home தான் நீங்க சொல்லணும். They is stupid சொல்ல முடியாது. என்ன பிரச்சனை இந்த சென்டென்ஸ்ல? இந்த is தான் பிரச்சனை. theyக்கு are தான் வரும். So they isக்கு பதிலா are போட்டீங்கன்னா then it makes sense. They are stupid. So this is wrong. This is right. See, the man go fast இல்ல. man வந்து third person singular. அப்ப அது guess வரணும் இல்லையா? So the man goes fast. அதான் correct. The man go fast is wrong. The man goes fast தான் correct. This is agreement between the subject and the verb. எப்படின்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த verb தவறு, இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த verb தான் correct. So the man போட்டா goes தான் போடுவா தான். இந்த சப்ஜெக்டுக்கும் இந்த வேர்புக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். அதுதான் நம்ம கிளியரா சொல்றோம். Okay, look here. I am here. I first person இல்லையா? So am தான் வரும். So I am here. Next slideல பார்க்கலாம். You are here. Second person singular சொல்றாங்க. நீங்க இங்க இருக்கீங்க. You நான் சொன்னேன். She's talking to him. You are here. He is here, she is here, it is here. இது எல்லாமே தேர்ட் பர்சன். he, she, it மூணு தேர்ட் பர்சன். இவர் அவங்க கிட்ட பேசுறார், அவங்கள பற்றி பேசுறார். அதனால தான் he, she, it சொல்றார். ஸோ நாங்க எல்லாரும் சேர்ந்து we say we are here. first person plural வருது. you இப்போ ஒரு ஆளோட பேசினா சிங்குலர், நிறைய பேரோட பேசினா it's called plural. So you are here அப்படின்னு சொல்றாங்க. See, he, she, it இருக்கு இல்லையா? ஒருத்தரை பற்றி பேசினா he or she or it depends on whether they are a boy or a girl. ஆனா நிறைய பேரோட they are very happy, the boy is very happy, they are here, அவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்க. So அவர்கள் சொல்லுவோம் they are here, third person plural. Okay, for a verb to agree with the subject it must be in the same number. இப்ப I வந்து நம்ம லாஸ்ட் லெசன்லயே படிச்சோம் first person singular. அப்ப அது நம்பர்னா சிங்குலர் ஒன்னு. ஸோ அதுக்கேற்ற சிங்குலர் வேர்ப் தான் போட முடியும், ப்ளூரல் வேர்ப் அங்கே போட முடியாது. அதனால தான் ஐ ஆம் போடணும், ஐ ஆரோ ஐ இஸோ போட முடியாது. ஓகே, தட்ஸ் வை இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஸோ நம்பர் ரெஃபர்ஸ் டு இஃப் இட் இஸ் சிங்குலர் ஆர் ப்ளூரல். ஓகே, I is singular, we is plural. If the subject is singular, then the verb of that sentence must be singular. It must agree with the verb. அதான் நான் சொன்ன மாதிரி subject singular இருந்தா verbும் singular இருக்கணும், subject plural இருந்தா verbும் plural இருக்கணும். For a verb to agree with the subject, it must also be in the same person. First person or second person or third person ஆவும் இருக்கலாம். So அது அடுத்தது. ஸோ சிங்குலர் ப்ளூரல் பார்த்துட்டீங்க. அதை தவிர பர்சனும் கரெக்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் பர்சனாக இருந்தால் வேர்பும் ஃபர்ஸ்ட் பர்சனாக தான் இருக்கணும். ஸோ ஐக்கு ஆம் தான் வரும், ஐக்கு இஸ் வராது. ஓகே, யூக்கு ஆர் தான் வரும், யூக்கு ஆம் வராது செகண்ட் பர்சன். ஹீக்கு இஸ் தான் வரும், ஹீக்கு ஆரோ ஆமோ வராது. ஸோ யூ நோ லைக் தட் யூ மஸ்ட் நோ
பர்சனுக்கும் வேர்புக்கும் உள்ள அக்ரிமெண்ட். So look at this. I am here. First person singular. You are here. Second person singular. He, she or it is here. இதெல்லாமே third person singular. We are here. First person plural. weக்கு are தான் வருது நான் சொன்ன மாதிரி. You are here. First person singular. Second person singular youவும் second person plural youவும் சேம் தான். So you are here. Second person plural. நம்ம பேசுறது தான் ஒருத்தரோட பேசுறோமா நிறைய பேரோட பேசுறோமா அதுல புரியும் உங்களுக்கு. They are here. Third person plural. அவர்கள் இருக்கிறார்கள். இது வந்து person. So personனுக்கும் verbுக்குள்ள agreement. If the verb does not agree with the person or thing it is talking about, it will sound strange and it will not communicate. So நம்ம பேசுறதே ஒரு மாதிரி குளறுபடியா இருக்கும் agreement இருக்குலனா. And நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியவும் புரியாது. இது தமிழும் அப்படிதான். நான் வாங்கினான் சொல்ல முடியாது, நான் வாங்கினேன் தான் சொல்லுவீங்க. ஸோ இவன் என்ன பேசுறான் அசிங்கமா இருக்குன்னு நீங்க நினைக்கல, அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லயும் நீங்க தவறா அக்ரிமெண்ட் போட்டீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். ஸ்ட்ரேஞ்ச்னா ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு நம்ம பேசுறது புரியாது. ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸ்ல வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, பாயிண்ட் அவுட் வேர் த வேர்ப்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் do not agree with the subject either in number or person and write what the verb should be to agree. So என்ன மிஸ்டேக்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம், அதுக்கப்புறம் கரெக்டான ஆன்சரையும் எழுத போறோம். So he are coming soon. எது மிஸ்டேக் இங்க? Naturally this is the mistake. Okay, இதுதான் wrong இல்லையா? So இதை அழிச்சிட்டு what will you write? What can we write? Yes, is. He is coming soon அப்படின்னு எழுதும். They is coming soon. What's wrong there? This is wrong இல்லையா? So we say they are coming soon. They goes to the theater every Wednesday. அது கேட்கவே நல்லா இல்லை அதான். They go to the theater every Wednesday. When I is ready, I will go. அது எப்படி கரெக்ட் ஆகும்? When I am ready, I will go. Okay, ஸோ பார்த்தீங்களா மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம் அண்ட் கரெக்டான ஆன்சர் செஞ்சுருக்கோம். இந்த எக்ஸசைஸை தனியாகவே நீங்கள் செய்யலாம். செஞ்சுட்டு உங்களுக்கு இன்னும் கூட கான்ஃபிடென்ஸ் வரும். நீங்கள் எக்ஸசைஸ் செய்ய செஞ்சீங்கன்னா நல்ல கான்ஃபிடென்ஸ் வரும். அண்ட் தென் வேறு யாராவது தப்பாக பேசினா கூட உங்களால் ஸ்பாட் பண்ண முடியும். யூ கேன் கேட்ச் இட் அண்ட் சே ஓ தட்ஸ் நாட் ரைட். உங்கள் மனசில் கூட நீங்கள் அதை திருத்திக்கலாம். ஆர் யூ கேன் டூ பெட்டர். நீங்களே பேசும்போது அப்படி கரெக்டாக பேச தொடங்கிடுவீங்க. ஓகே, ஸோ நாங்கள் எப்பயும் சொல்கிற மாதிரி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் யூடியூப் சேனல் ஸோ தட் நாங்கள் போடுற லெசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நீங்களும் தொடர்ந்து எங்களோட யூடியூப்பை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணுன்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஸோ தட் அவங்களும் பெனிஃபிட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.